வணக்கம். தனுர் ராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். தனுர் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி தனுசு. இந்த ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்திருக்கின்றது. இந்த இடம் தான் சூரியன் இந்த மாதத்தில் இருந்து பலன் தொடங்குகிறார். வைகாசி மாதம் முடிந்து ஆணி மாதம். வைகாசியில் சூரியன் ரிஷபத்திலையும் ஆணியில் மிதுனத்திலையும் இருக்கணும். அப்போ ராசிக்கு 6ல் சூரியன் இருக்கார். சூரியனோடு புதன், சுக்கிரன், அப்புறம் குரு, இந்த 12 கட்டங்களில் அதிகமான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கின்றது. முதல்ல சூரியன் இருக்கார், 2வது அதிகமான கிரகங்கள் இருக்கு. அதனால இந்த 6 வலுத்திருக்கிறது. அதன் பிறகு இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் மாறப்போகிறது. சிகப்பு நிற கிரகங்கள் அப்படியே இருக்க போகிறது இந்த மாதத்துல. அப்போ இந்த 3 கிரகங்கள் 7ஆம் இடத்துக்கு போக போகிறது. அப்போ 6, 7 வைத்து தான் இந்த மாத பலனே இருக்கு. அதோடு சேர்ந்து சிவப்பு கலர்ல இருந்தாலும் செவ்வாய் மாத கோணன்றதால ஒரு 5ல் இருக்கார், இதையும் சேர்த்துக்கணும். அப்போ இந்த தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார். இது ஒன்றே பூர்வம் இந்த மாதம் அற்புதமா இருக்கும். எப்போ ஒரு கோச்சாரத்துல ராசிக்கு அதிபதி நல்லா இருக்காரோ அந்த காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சுய ஜாதகத்துல லக்ன அதிபதி பலமா இருக்காரோ அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். கஷ்டம் வரும்போதும் தாங்க முடியும், எதிர்கொள்ள முடியும், சக்தி இருக்கும், போராட முடியும், நல்லது வரும்போதும் அனுபவிக்க முடியும். அதுக்கு அடுத்ததா பூர்வ புண்ணியாதிபதி. சுய ஜாதகத்துல பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து இருந்தா ஏதோ ஒரு புண்ணியம் அவங்கள காப்பாத்திடும். வரவே பூர்வ புண்ணியானம் வேலை காப்பாத்திடும். புத்திரஸ்தானம் குழந்தைங்க அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று கிடைச்சிடும். அதே போல கோச்சாரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்து இருந்தால் அந்த காலம் நல்லா இருக்கும். அப்படியாக இப்போ பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்க, அதனால உங்களுடைய புத்தியை கொண்டு நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். இந்த மாதத்தை நல்லபடியாக பலன் தரக்கூடியதாக நீங்கள் கை கொள்ளலாம். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும். தர்மம் தடை காக்குன்றதை இந்த மாதத்துல நீங்க தெரிந்து கொள்வீங்க. அப்படியாக செவ்வாய் நல்லா இருக்க, அதனால அனுகூலம். செவ்வாய் போது உங்களுடைய புத்தி உங்களுக்கு கை கொடுக்கும். புத்தி சொல்றதை நீங்க இப்போ கேட்கணும். புத்திசாலித்தனமா நடந்து கொள்ளணும். குருட்டு தைரியத்தோட ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. ஒன்று செய்யலாமா வேண்டாமா, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு யோசனை வந்தா அதை நீங்க தள்ளி வைக்கணும், ஆராயணும். உங்களை செய்யலாம் நல்ல தெளிவு இருந்தா செய்யணும். முடிவு எடுக்கிறதுல நீங்க சரியான முடிவுகளை எடுக்கணும். பிள்ளைகளை சரியா வழி நடத்தணும். இப்படியாக அந்த 5ல் செவ்வாய் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கும். அதுபோல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஏன்னா 5ல் செவ்வாய் ஆட்சி பலம் பெறது மீண்டும் வரது ஏறக்குறைய 1.5 வருஷ காலம் ஆயிடும். அதனால ஏதாவது ஒன்று அவர் செஞ்சுட்டு போகணும். அப்போ ஒன்று தனுராசியில் இருக்கிற அன்பர்களுக்கு புத்திர பெயர் சம்பந்தமான விஷயம் தான் தடையா இருக்குன்னா அந்த பலனை கொடுப்பார். அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா அது கிடைக்கும். அல்லது சரியாக புத்தியை செலுத்த முடியாம படிக்க முடியல, படிப்புல பிரச்சனைனா படிக்கிறவங்களுக்கு அது சரியா போயிடும். அல்லது வேலையில புத்திசாலித்தனமா சமயோசித்தமா ஆற்றலோடு விளங்கல, அதனால வேலையில சரியா முன்னுக்கு வர முடியலன்னா அது சரியாகும். இப்படியாக ஏதோ ஒரு நல்லதை உங்களுக்கு இந்த செவ்வாய் செய்யும். அப்புறம் 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. இதுல சூரியன் 6ல் இருக்கலாம், பொதுவா தப்பு கிடையாது. இயற்கை அசுப கிரகங்களா இருக்கக்கூடியவங்க 6ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல பலன் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால தப்பு கிடையாது. அவர் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியா இருந்து 6க்கு வர்றாரு அப்படின்றத வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த பாக்கியாதிபதி 6க்கே வந்தாலும் கூட குருவோடு சேர்றார். அவர் 6ஆம் இடத்துல ஓரளவுக்கு வலு பெறக்கூடியவர் தான் அப்படின்ற முறையில அது நல்லது தான். ஸோ நீங்க அந்த சூரியன் 6ல் இருக்கும்போது கடன் வேணும் அப்படின்னா இப்ப கிடைக்கும். தொழில விரிவுபடுத்துறதுக்கு கடன் வேணும், பிள்ளைகளுடைய கல்வி கடன் வேணும் அப்படின்னா கிடைக்கும். 6ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடா இருந்து அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஹோம் லோன் வேணும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு பிறருடைய உதவி தேவைன்னா அதெல்லாம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய பணிகள் சம்பந்தமா பிறருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடன் வாங்கி நல்லபடியா கட்டிட்டு கடனை திருப்பி செலுத்துறது, அல்லது நல்ல கட்டி தரக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இப்படியான விஷயங்கள் நீங்க பெறலாம். இது சூரியன் 6ல் இருக்கிறதுனால. புதன் 6ல் இருக்கும்போது குருவோடு சேர்றாரு. சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 6ஆம் வீட்டில் இருக்கிறதால நீங்க என்ன பலனை எதிர்பார்க்க முடியும்னு சொன்னா, ஃபெயிலான பாடங்களை படிச்சு பாஸ் பண்ணலாம், ஹையர்ஸ் வச்சதை கிளியர் பண்ணலாம். பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பின்னடைவு இருக்குன்னா காரணம் என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சு அதை சரி செய்யலாம். உடல் உபாதை இருக்குன்னா எதனால இந்த நோய் ஏற்பட்டது, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யலாம். அப்போ அந்த நோய் எதனால வந்தது, அதுக்கு என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சா சரியாகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும், நோயிலிருந்து குணமடைய முடியும். இப்படியான பலன் இருக்கிறது. ஆனா 6ல் புதன், சுக்கிரன் இருக்கும்போதும் சுக்கிரன் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனா நல்லதுதான். ஆனா 6ஆம் வீட்டுல 4 கிரகம் இருக்கு, குரு இருக்காருன்றதுனால பெரிய கடன் வாங்கிடாதீங்க. அதுபோல செவ்வாயும் பலமா இருக்காரு அப்படின்றதுனால சனியும் 3ஆம் இடத்துல இருக்காருந்தால யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வழக்கு வம்புல இருந்து விலகிடுங்க.
அப்புறம் 7ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் சுக்கிரன் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ஜூன் 15ல் இருந்து சூரியனும் இங்கே இருக்காரு, சுக்கிரன் புதன் எல்லாருமே இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் திருமண விஷயங்கள் அவசரப்படக்கூடாது. மனமானவர்கள் வாழ்க்கை துணை அனுசரித்து போகணும். பழகக்கூடிய நபர்களால் நீங்கள் ஏமாந்து போகிறதோ உங்களுக்கு பிரச்சனை வரதோ அதுக்கு இடம் தரக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி இந்த விஷயங்களை கடைபிடிங்க. சட்டத்திட்டங்களுக்கு, விதிமுறைகளுக்கு, அரசாங்க விஷயங்களுக்கு உட்பட்டு சரியாக நீங்கள் இருங்க. வேலையும் சரி, பிஸ்னஸும் சரி. அப்படியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இதுதான் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஜூன் 15லேருந்து ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதி அதில் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்து கடைபிடிச்சிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். சரியா? இதுதான் இந்த மாதத்தின் பலன். இந்த மாதம் என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமான் வழிபாட்டை செய்யணும். இப்போது 6ல் குரு இருக்கிற விஷயம் நிவர்த்தி ஆகணும். 2வது 7க்கு சூரியன் வர. இந்த விஷயங்களை கொண்டு நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாந்த அமைதி ஏற்படும். பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறதுன்றது தெரியும். நல்ல விஷயங்களை எப்படி செய்யறது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதனால சிவபெருமான் வழிபாடு, அப்படி சிவபெருமானை வழிபடும்போது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது அல்லது பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் நடக்கும்போது பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யணும். இதை செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.